Hi friends, welcome to FDF Tamil channel. நம்ம இன்னைக்கு குக்கிங் எதுவும் பார்க்க போறதில்ல, கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லேருந்து வந்துடலாம். இது 3 பர்னர் விடியம் கேஸ் ஸ்டவ். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். டீ, காஃபி, சுகர் எல்லாம் மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஆயில், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே கல்லுப்பு, தூளுப்பு, இந்துப்பில் கல்லுப்பு, தூளுப்பு எல்லாமே இந்த மாதிரி உப்பு செக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மரக்கரண்டி வச்சுருக்கேன். இங்கே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் விசில் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே செம்பு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம அஞ்சரை பெட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஃபில்டர். இந்த இடத்துல ஓடிஜி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டெக்கர் பீஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கிச்சன் டவல் ஒன்று ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மிக்ஸி, கெட்டில், அதுக்கு பக்கத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அதை ஒட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் டூர் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜ்க்கு மேலே இந்த மாதிரி ஓடு பேங்கிள் ஸ்டாண்டில் ஒயிட் கிளாஸஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் அடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்டர், தாளிப்பு கரண்டி, மத்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ்க்கும் இந்த வாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீல் ஸ்டாண்ட் ஒன்று இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நைஃபு இந்த மாதிரி நமக்கு என்ன பொருள் நமக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால வைக்கக்கூடிய பொருளும் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சின்ன இடத்தையும் நாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓடிஜி இருக்க இடத்துல மேலே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் நான் இந்த மாதிரி எஸ்கூக்கு மாட்டிட்டு யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே கிரைண்டர் வச்சுருக்கேன், டில்ட்டிங் கிரைண்டர். அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். அருவாமனை, அருவா. அதுக்கு பக்கத்தில் கீழே இந்த மாதிரி ஷீட்டு, சப்பாத்தி தேய்க்கிற ஷீட் இருக்குது. அதுக்கு கிரைண்டருக்கு பின்னாடி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குது. இந்த இடத்துல இட்லி பாட்டு. அதுக்கு பின்னாடி மளிகை ஸ்டோரேஜ் எல்லாம் இதில் இருக்குது. இந்த பானையில் வத்தல் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இரும்பு தாளிப்பு கரண்டி.
இந்த 2 செல்ஃபு பார்த்தீங்க அப்படின்னா மண் பாத்திரங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த இடத்துல டஸ்ட்பின்க்கு பின்னாடி க்ளீனிங் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு அம்மிக்கல்லும் குழவி இருக்குது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த சைடில் இரும்பு தோசை தவா, நான்ஸ்டிக் தோசை தவா இருக்குது. பின்னாடி 10 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் குக்கர்ஸ் இருக்குது. அண்ட் கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து சிங்க்குக்கு பக்கத்தில் க்ளீன் பண்ணக்கூடிய நார் இருக்குது. அதுக்கு மேலே அக்வாகார்ட், கீழே சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷு, பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் போட்டுட்டு அப்படியே கவரோட தூக்கி எரிஞ்சிடலாம். இது ஒரு டிப்பு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷ் அண்ட் ஹேண்ட் க்ளவுஸு இதெல்லாம் இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ப்ரில்லு, கீழ் ரேக்கில் பவுலு, பால் பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டில் ஸ்பூன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன டம்ளர்ஸ், பெரிய டம்ளர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. மேலே இந்த மாதிரி கரண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுல் செட் பார்த்திங்கன்னா 7-8 பவுல்ஸ் எல்லாமே ஒன்றுள்ள ஒன்றா அடங்கியிருக்கும். இது வந்து நல்லாவே ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு பவுல் செட்டு. அதுக்கு பக்கத்தில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம், பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேல் ரேக்கில் இந்த மாதிரி பிளேட்ஸு, சில்வர் பிளேட்ஸ், செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்பவே லென்த்தியான ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.